ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தமிழில் ரொம்ப ஃபேமஸாக இருக்க ஷோ எதுன்னு பார்த்தீங்கன்னா அது நம்ம சரிகமா பார்த்தாங்க. ஜூனியர் சீசனில் இங்கே எல்லாம் செம்மையாக பாடிட்டு இருக்காங்க. நம்ம டவுன் பஸ் டவுனில் நிறைய அற்புதமான விஷயங்கள்லாம் பண்ணாங்க இந்த தடவை. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அக்ஷித் செம்மையாக பாடியிருந்தாங்க. கிழக்கு வாசல் படத்துலேருந்து இளையராஜா பாடல் எடுத்து பாடியிருந்தாங்க. அப்படி பாடிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜட்ஜஸ் எல்லாமே நல்ல கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லி அவங்களுக்கு பிளாட்டினம் அப்படிங்கிற தங்கமலை அப்படிங்கிற கோல்டன் ஷவரையும் பரிசாக கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் ஸ்ரீனிவாசு சார்லாம் லவ் யூடா அப்படின்னு சொன்னாங்க. அவனும் வந்துட்டு லவ் யூ சார் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தாங்க. இந்த அக்ஷித் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூரை சேர்ந்த பையன் தாங்க. அப்போ வந்து அர்ச்சனா வந்து அவங்க கிட்ட கொஸ்டின் கேட்டுட்டு இருந்தாங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யார் யாரு அப்படின்னு சொல்லி அவங்க பேரெல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. அப்பவே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பின்னாடி வந்து நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அதை கவனிக்காமல் அப்படியே பேசிகிட்டே இருந்திருக்காங்க. அக்ஷித் அர்ச்சனா கூட ரொம்ப வாரம் ஆச்சு பேசி அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. திடீர்னு திரும்பி பார்த்தா அப்படியே ஒரு ஷாக்கு. அவங்களோட கிளாஸ்மேட்ஸ் எல்லாமே வந்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க அப்பாக்கெல்லாம் அப்படியே ஒரு ஆனந்தம் அதை பார்த்த உடனே. அது பார்க்குறக்கே செம்மையாக இருந்ததுங்க. அந்த குட்டி பையனுக்கு எவ்வளோ நாள் ஆயிருக்கும் இந்த ஷோக்கு வந்தனால, வீட்டிலேருந்து பிரிஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிரிஞ்சு வந்திருக்காங்க. அதனால் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் ஆச்சு பேசி அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸை பார்த்ததுல ரொம்பவே சந்தோஷம். அது மட்டும் இல்லாம அர்ச்சனா வந்து நீங்கெல்லாம் சேர்ந்து என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதுக்கு அவங்க என்ன பதில் சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வண்டி எடுத்துட்டு நாங்க கைலாசம் போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கேட்கறதுக்கு சிரிப்பா இருந்தாலும் ஆனா இந்த வயசுல வந்து பார்த்தீங்கன்னா பக்தி பரவசமா வந்து அவங்க கிளம்புறேன்னு சொல்லும் போது கேட்கறதுக்கே வித்தியாசமா தாங்க இருந்தது. இந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ரொம்ப நாளைக்கு நீடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அர்ச்சனா சொல்லியிருந்தாங்க. சிவனோட பக்தரா நீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இவங்க வந்து அதுக்கான காசு எல்லாமே கூட சேர்த்திட்டாங்களாமா. இப்போ வந்து அவங்களால வண்டியில போக முடியாது. கண்டிப்பா அவங்க வந்து கண்டிப்பா பெருசானதுக்கு அப்புறம் 2 வீலர் எல்லாம் வாங்கிட்டு எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸா சேர்ந்து போனாலும் அது அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கிறது இந்த தடவை அரிய வகையான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தாங்க சொல்லி ஆகணும். இந்த குட்டி வயசுல இவங்களாம் இவ்வளோ தூரம் பிளான் பண்றாங்க அப்படிங்கிறதே பெரிய விஷயம்தான். இந்த மாதிரி சரிகமாப்பா கொடுக்குற ஒவ்வொரு சின்ன சின்ன சர்ப்ரைஸும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்குறவங்களுக்கே அவ்வளோ சந்தோஷமா இருக்குங்க. இந்த குழந்தைங்க பண்ணாலே அது சூப்பராக தாங்க இருக்கும். எல்லா குழந்தைங்களுக்குமே செம்ம டேலண்ட் இருக்கு. உங்களுக்கு யார் பிடிக்குமோ மறக்காம அவங்களோட நேமை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹைப் பட்டனை தட்டி விடுங்க. நீங்க ஹைப் பண்ற ஒவ்வொரு டைமும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச குழந்தைங்களுக்கான இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா ரெக்கமெண்டேஷன்ல போய் காட்டும். அது மட்டும் இல்லாம அவங்க ஜெயிக்கிறதுக்கான நிறைய சான்சஸும் இருக்கும். மறக்காம இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.